அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கு 2026 ஏப்ரல் மாத ராசி பலன். இந்த மாதத்தில் கிரக பயிற்சிகளால் உங்களுடைய ராசிக்கு தொழில், குடும்பம், பண வரவு, எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள் எந்த அளவுக்கு நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. தனுசு ராசின்னா வில் அன்பு, மற்றவங்க மேலே பாசம் வைக்கிறதுல நம்பர் 1. அடுத்தவங்க மேலே ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டிங்கன்னா அது காப்பாற்றுறதுல அற்புதம். அதே சமயத்தில் எல்லாருக்கும் உதவி செய்து வாழக்கூடிய ஒரு ராசி இந்த தனுசு ராசிக்காரர் தாங்க. இந்த தனுசு ராசிக்காரர் பார்த்தோம்னா நல்ல வாழ்ந்த குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க, இல்லையா நல்ல வளர்ச்சி ஆகக்கூடிய ஒரு பொசிஷனில் இவங்க இருப்பாங்க. அதே நேரத்தில் சமூகத்து மேலே ரொம்ப அக்கறை கொண்டவங்களாக இருப்பாங்க. ரோட்டில் நடந்து போனால் கூட அங்கே ஒரு பிரச்சனைனா விலைக்கு போகிறவங்களாம் தனுசு ராசிக்காரர் கிடையாது. அது என்னன்னு பார்த்து அந்த சமுதாயத்து மேலே ஒரு பிரச்சனை, ஒரு அக்கறை எடுக்கக்கூடிய நபர்களாக தான் இந்த தனுசு ராசிக்காரர் இருப்பாங்க. தெய்வீக பக்தி அதிகமாக இருக்கும். சிலர் பார்த்தோம்னா கோயிலில் போகிறதும் உண்டு. சிலர் மனசுலையே நினச்சி, கடவுளை நினச்சி இப்படி தான் வாழணும் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரர். ஆனால் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த தனுசு மண்டலம் மட்டும் அக்னி தத்துவ ராசின்னு சொல்லுவோம். இது யாகத்தின் அக்னி ஆச்சுங்களா. ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பண்ணுறோம்னு வச்சிங்களா, அக்னினா எல்லாமே அக்னி தான். ஆனால் இந்த அக்னி எதுன்னா, ஒரு கோயில் கும்பாபிஷேகத்தில் அக்னி யாகம் நடத்தவும் இல்லையா, அந்த அக்னி. ஒரு வீட்டுக்கு கிரகபிரவேசம் பண்ணவும் இல்லையா, அந்த அக்னி. இந்த தத்துவத்தில் பிறந்த இருக்கக்கூடிய ராசி தனுசு ராசிங்கிறதுனால வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த வயசாக இருந்தாலும் அந்த வயசில் கண்டிப்பாக ஒரு 30 வயசாக இருந்தாலும் சரிங்க, ஒரு 60 வயசு அனுபவம் பட்டிருப்பீங்க. ஒரு 70 வயசாக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், வாழ்க்கையில் எல்லாமே நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க ஆச்சுங்களா. ஆனால் எல்லாருக்கும் பார்த்து பண்ணியிருப்பீங்க. ஆனால் நமக்கு நல்ல பேர் கிடச்சிருக்காது. பூர்வீக சொத்து இருந்தால் கூட அதில் தான் நம்ம வாழணும்னு நினச்சி நீங்கள் வாழ மாட்டீங்க. சிலர்லாம் பார்த்தோம்னா வெளிநாடெல்லாம் போயிருப்பீங்க, பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருப்பீங்க. ஆனால் வளர்ச்சி அடைஞ்சிருப்போம்னா உழைச்சிருப்போம், ஆனால் நம்ம வளர்ச்சி கம்மி தான் ஆச்சுங்களா. எவ்வளோ சம்பாரிச்சோன்னு கணக்கு போட்டு பாருங்கள், ரொம்ப பலமாக இருக்கும். ஆனால் மிச்சம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோம்னா ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஏன்னா அதை சரியாக பயன்படுத்த மாட்டோம் சரிங்களா. ஏமாளித்தனத்தில் விட்டுருவோம். நம்மளை யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப வாழ்ந்துருவாங்க, நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்போம் ஆச்சுங்களா. இது மட்டும் கிடையாதுங்க, நம்ம நல்ல வளரக்கூடிய நேரத்தில் பார்த்தோன்னா ஏதாவது ஒரு பிரேக் ஆகிடும், ஒரு பிரச்சனைகள் வந்துடும். சிலருக்கு பார்த்தோன்னா அது குடும்பத்திலேயே கூட வந்துடும், கணவன் மனைவிக்குள்ளே கூடயே வந்துடும். ஒரு கல்யாணம், 2 கல்யாணம், 3 கல்யாணம் பண்ணி கூட நிம்மதி இல்லைன்னு சொல்கிறவங்க ரொம்ப பேர். சிலர் பார்த்தோம்னா கல்யாணமாக பண்ண முடியல அப்படிங்கிறது. சிலருக்கு பார்த்தோம்னா எல்லாமே இருக்குங்க, ஆனால் பார்த்தா நிம்மதி இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனைகள், வாரிசுகள்னால சிறு வயதில் இருந்த ஒரு நிம்மதி, சந்தோஷம் அவங்கள ஆளாகின போது இன்றைக்கி நம்மக்கிட்ட அந்த மகிழ்ச்சி இல்லை. அவங்கள நினச்சே நம்மளுடைய சந்தோஷம் பறிப்போகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் பாதிப்புகளை சுமந்து கஷ்டங்களை கடந்து நாளைய காலம் நமக்கு சாதகமாக இருக்குங்கிற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரர் கண்டிப்பாக. ஆனால் இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்துட்டோம்னா இந்த லக்னத்துக்கு, இந்த ராசிக்கு, அதாவது தனுசு ராசிக்கு இந்த மாதத்தில் பார்த்தோன்னா 3ஆம் இடத்தில் ராகு இருக்கிறது அற்புதம். 7ஆம் இடத்துல குரு வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சு அற்புதம். ஏன்னா அந்த குரு உங்களுடைய ராசியை பார்க்குது. அதனால் விசேஷங்கள், நல்ல விசேஷங்கள் வீட்டில் நடக்கும் சரிங்களா. திருமணம் சார்ந்த விஷயங்கள், வீடு கட்டக்கூடிய சில வாய்ப்புகள், இல்லை இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பு, இல்லை வீடு வாங்க வேண்டிய வாய்ப்புகள் ஏற்கனவே நம்ம ஆரம்பிச்சும் பண்ண முடியல, பாதியில் நின்ன வேலைகள் நீங்கள் செய்து முடிக்கலாம் சரிங்களா. இன்னொன்று பார்த்தோம்னா, அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட ரீதியில் ஒன்று கூடி இணைய வேண்டிய சந்தர்ப்பங்கள் உருவாகும். சலிப்புகள் இருந்தது தீரும். புதிய ஒரு உற்சாகம், மன மாற்றங்கள் ஆடி சரிங்களா. சிலர் பார்த்தோம்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு வேலையினால் பிரிஞ்சிருப்போம் இல்லையா, சிறு சங்கடத்தினால பிரிஞ்சிருப்போம் இல்லையா. எல்லாம் ஒரே வீட்டில் இருக்கிறோம், என்னவோ முகத்து பேசி ரொம்ப நாளாச்சு, இப்படிலாம் இருக்கும் சரிங்களா. சிலருக்கு வாழ்க்கை முதல் தாரம் பிரச்சனை கொடுத்துருச்சு, 2வது வாழ்க்கையை தேடிட்டு இருக்கிறோம். ஆனால் எல்லாருக்கும் நாம் ஒன்று பார்த்தோம்னா ஓகே ஆகுது, ஆனால் நாம் ஏதாவது பார்த்தோம்னா தடங்கள் ஆகுது, தாமதம் ஆகுது, நடக்கிற மாதிரியே இருக்குது, நடக்க மாட்டேங்குது. ஏன்னா எல்லாமே இருந்தாலும் பரவாயில்ல, வாழ்க்கை நல்லா இருந்தால் தானே, குடும்பம் அப்படிங்கிறது கணவன் மனைவிங்கிற ஒரு நிலை இருந்தால் தானே சமுதாயத்தில் ஒரு நாமளும் செல்வாக்காய் வாழ முடியும் ஆச்சுங்களா. என்ன தான் பணம் காசு இருந்தாலும் வேலை இல்லைன்னா கூட அடுத்தது நம்ம இன்னொரு அடுத்த வேலை கூட தேடிக்கலாம். ஆனால் வாழ்க்கை அப்படி கிடையாதுல்ல, அந்த வயசில் நம்ம எல்லாம் பண்ணிக்கணும் புரியுங்களா. இப்படி
எதிர்பார்த்து சில வாழ்க்கையில் எதிர்பார்த்த நபரை கமிட்மெண்ட்டில் சரிங்களா, இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை நினச்சிட்டு இருந்திருப்போம். தேடி வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். கடைசியில் பார்த்தோம்னா தேடி வந்தது நாம் விரும்பி போகும்போது நம்மளை விட்டு விலகி போயிடுச்சு. போனதை கைகூடி வருமா? ஏன் நடந்தது இப்படி? எதுக்குனால எந்த காரணத்தினால இப்படி ஒரு சில பிரச்சனைகள் வந்தது? 3வது மனிதனுடைய பிரச்சனை, இதனால தான் உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனை வந்திருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் எல்லாமே தீர்வு அப்படின்னா எல்லாமே பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு இருக்கும் இல்லைங்களா? அந்த முடிவுகள் தரக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் அஷ்டம சனி நடக்கிறதுனால அந்த இடத்தில் சூரிய பகவான் 14ஆம் தேதி வரைக்கும் சஞ்சாரம் பண்ணி 5ஆம் இடத்திற்கு உச்சபலம் அடையும் போது 15ஆம் தேதியிலிருந்து நல்லாயிருக்கும். 15ஆம் தேதியிலிருந்து சில வாய்ப்புகள் உங்களுக்கு அமையப்போகுது. ஏன்னா குரு ஏற்கனவே பலமாயிருச்சு. சுக்கிரன் 5ஆம் இடத்துல 19ஆம் தேதி உச்சநிலை அடைய போகிறாரு. அதுக்கு முன்னால் 4ஆம் இடத்துல மன்னிக்கணும், அதாவது சுக்கிரன் 4ஆம் இடத்துல உச்ச பலத்தில் இருக்கிறாரு. 19ஆம் தேதி அதாவது 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது. இதெல்லாம் அற்புதமான ஒரு காலகட்டம் தான். அப்போது நமக்கு வாரிசு, குடும்பம், தொழில் ஸ்தானம் இது எல்லாமே நல்ல ஒரு முயற்சியாக இருக்க போகுது. இதில் என்ன ஒரு எச்சரிக்கையான விஷயம், பாக்கியஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால தகப்பன் உறவு முறை சம்மந்தப்பட்ட ரீதியில் பூர்வீகத்தில் வீடு கட்டுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது இந்த நேரத்தில். சரிங்களா? இந்த மாதம் மட்டும் கிடையாது, குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும். அப்புறம் 4ஆம் இடத்துல அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்குது இல்லையா? அப்போது நமக்கு வறுமை கஷ்டங்கள், பணம் நெருக்கடிகள் இதெல்லாமே இதனால தான் வரும். சரிங்களா? அப்புறம் பார்த்தோம்னா நல்லதே பண்ணாலும் கெட்டதெல்லாம் வந்துட்டு இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? அதெல்லாம் இதனால தான் வந்துட்டு இருக்குது. அப்போது இந்த நேரத்தில் அடுத்தவங்களை அதிகமாக நம்பக்கூடாது. அடுத்தவங்களை இவங்க நல்லவங்க முழுசாக நம்பணும்னா அவங்கக்கிட்ட ஏமாந்துடும். பணம் கொடுக்கல் வாங்கல ஜாக்கிரதையாக இருக்கணும். வண்டி வாகனம் போக்குவரத்தில் கொஞ்சம் பொறுமை நிதானம் அவசியம். சரிங்களா? கொடுக்கல் வாங்குறதிலும் அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்து போடுறது, அடுத்தவங்களுக்கு இன்னொருத்தர்கிட்ட வாங்கி இன்னொருத்தர்கிட்ட பணம் கொடுக்கறது இதெல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் பழசு இருந்தால் சரிப்படுத்தி ஓட்டலாம். கார் புதுசாக வாங்குகிறேன், வண்டி புதுசாக வாங்குகிறேன், இல்லை அந்த கொஞ்சம் பெருசாக இது பண்ணுறேன், அதெல்லாம் வேண்டாம். இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி கமிட்மெண்ட்டுகள் பண்ணலாம். லோன் போட்டு கூட வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், இதெல்லாம் தப்பு கிடையாது. சரிங்களா? இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறத விட, வாய்ப்புகளுங்கிறத விட இந்த மாதத்திலிருந்து இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு ஏறுமுகமாக இருக்கும். சரிங்களா? இந்த பலன்கள் அனைத்தும் கோச்சார அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். கோச்சாரங்கிறது ராசியை வச்சு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் ஜாதகம்தான் முழுமையான பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஜாதகத்தில் தான் லக்னம் என்ன, தசாபுத்தி என்ன, அந்தரம் எது நடக்குது அப்படிங்கிற பலன்களை முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதிர்ஷ்ட நம்பர் என்ன, அதிர்ஷ்டம் என்ன, அதாவது இந்த தசாபுத்தியில் எது நமக்கு எப்படி நடக்கும், அதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற பலன்கள் முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியதே பிறப்பு ஜனன ஜாதகம் தான். சரிங்களா? உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது மூணையும் தெரியப்படுத்தி எந்த தேசத்தில் இருந்தாலும் ஆன்லைன் மூலிமா கூட உங்களுடைய பலன்களை முழுமையாக சந்தேகங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஜாதகத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.